குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் என்று 19/12/2024 மார்கழி மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீ குரோதி ஆண்டு வியாழக்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. புலிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:24. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:10 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:09 வரை. பூசம் பின்பு ஆயில்யம். நாம யோகம் இன்று இரவு 9:26 வரை. வைத்திருத்தி பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 1:02 வரை. பவம் பின்பு பிற்பகல் 1:10 வரை. பாலவம் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:09 வரை. மூலம் பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை அப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். சோழவந்தான் சமீபம் குருவித்துறை ஸ்ரீ குரு பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை. இந்த நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள். யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு உகந்த நாள். ஜபம் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:52 முதல் 3:36 வரை மேஷ லக்னம். 3:37 முதல் மாலை 5:39 வரை ரிஷப லக்னம். மாலை 5:40 முதல் இரவு 7:50 வரை மிதுன லக்னம். 7:51 முதல் 9:58 வரை கடக லக்னம். 9:59 முதல் காலை 12 மணி வரை சிம்ம லக்னம். 12:01 முதல் 2 மணி வரை கன்னி லக்னம். 2:01 முதல் காலை 4:06 வரை துலாம் லக்னம். 4:07 முதல் 6:17 வரை விருச்சக லக்னம். காலை 6:18 முதல் 8:29 வரை தனுசு லக்னம். 8:30 முதல் 10:23 வரை மகர லக்னம். 12:24 முதல் மதியம் 12:06 வரை கும்ப லக்னம். 12:07 முதல் மதியம் 1:47 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஹோரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு குருவருளோடு திருவருளும் கிடைக்கும். குரு கடாட்சம் பரிபூரணம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம்
விருஷபத்வஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு உகந்த தானியமான கொண்டைக்கடலை வைத்து வழிபாடு செய்வது அல்லது கொண்டைக்கடலை சுண்டல் செய்து பிரசாதம் வழங்குவது, தானம் செய்வது மிக நல்லது. குருவே சர்வ லோகானாம் திஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி 27 முறை பாராயணம் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு சுக போக பலன் கிடைக்கும். குருவருளோடு திருவருளும் உண்டாகும். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவானாக இருப்பதால் இயலாதவர்களுக்கு ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்வது விசேஷம். இப்படி செய்வதால் கர்ம வினைகள் குறையும். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். மார்கழி என்றாலே திருப்பாவை விசேஷம். அதே போல திருவெம்பாவை. வீட்டில் நேரம் கிடைக்கும் பொழுது திருப்பாவையையும் திருவெம்பாவையையும் கேட்கலாம் அல்லது படிக்கலாம். அப்படி செய்வதால் செல்வாக்கு, செல்வ செழிப்பு, சமூகத்தில் உயர்ந்த நிலை, கௌரவம், வேலை வாய்ப்பு, குழந்தைகளுடைய எதிர்கால நலன், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியத்திற்குண்டான விஷயங்கள் திருப்திகரமாக நடக்கும். ஆக இந்த குரு நாளில் நீங்கள் வழிபடுங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று நீங்கள் ஆச்சாரியால் 12 ஆழ்வார்களையும் வழிபடுவதற்கு உகந்த மாதம். ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் மனதார வணங்கினால் நிச்சயம் வீட்டில் சுப சௌபாகியத்தோடு தன வரவுக்கான பிராப்தம் கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் வீடு குடும்ப பாவகத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம், விரயஸ்தானாதிபதி. நீங்கள் பேசினாலே அது ஏதாவது ஒரு வகையில் விரயமாகவே இருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் பேசினாலோ அல்லது உங்களுடைய சொந்த விஷயத்திற்காக பேசினாலோ அது ஒரு சில நேரம் வீண் விரயமாகிவிடும். சுகஸ்தானத்தில் கடகத்தின் அதிபதியான சந்திர பகவானும் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். வீடு மனை தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். செவ்வாய் என்பது பூமி காரகன், சகோதர காரகன். ஆக பூமி நிலம் வாங்குவதாக இருப்பின் செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு சொந்த வீடு அமையும். கடன் இல்லாமலும் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். அல்லது மாத தவணையிலும் வாங்கி சீக்கிரமாக கடனை திருப்பி கொடுப்பீர்கள். அந்தந்த கிரகங்களினுடைய நிலைப்பாடு சீக்கிரமாக வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பொருளாதாரம் தொடர்பாக சில நெருக்கடிகள் குறையலாம். பண வரவு இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை லாபகமாக கையாளுவீர்கள். மற்றவர்களால் செய்ய முடியாத சின்ன சின்ன சாதனைகளை கூட நீங்கள் செய்யக்கூடிய சக்தி, பலம் அதிகரிக்கும். பாக்கியம் பிறக்கும். பண வரவு உண்டாக்கும். பணத்திற்காக சிரமப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் மறைந்துவிடும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவறுங்கள். உணவு தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், வேளாண்மையில் இருப்பவர்கள் பணத்தை வீண் விரயம் செய்யாமல் களத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் நடக்க வேண்டும்.
அனாவசியமான விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். செல்வாக்கு அதிகரிக்கும், செலவுகளும் உண்டாகும். உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். மாணவ மாணவிகளுக்கு மறதி தொடர்பான விஷயங்கள் இருக்கும். ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவது நல்லது. தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் சீரான போக்கு என்பது தேவை. 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசியில் குழந்தைகளுடைய விஷயங்களில் அதிக கவனம் காட்டுவீர்கள். ஹோரைக்கான பலன்கள். சூரிய பகவானுக்கான ஹோரை. சூரிய பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் தொடங்குவதற்கும் செய்வதற்கு ஏற்றதல்ல. எந்த புதிய அலுவல்களையும் உடன்பாடுகளையும் மேற்கொள்ளக்கூடாது. இந்த ஓரையில் பொருள் காணாமல் போனாலோ, யாராவது பிரிந்து சென்றாலோ திரும்புவது கடினம். நீண்ட காலத்திற்கு பிறகு கிழக்கு திசையில் கிடைக்கக்கூடும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். ஆர்வங்கள் கூட. மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் எழும். வீடு கட்டுவது மற்றும் மனை வாங்குவது தொடர் விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்லது. பண நெருக்கடிகள் குறையும். யாரிடத்திலும் உதவி என்பது நிற்க தேவை இருக்காது. கிடைக்க வேண்டிய அனைத்து பொருட்களும் வந்து சேரும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாக்கும். வெளி வட்டாரத்தில் சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்க்க வேண்டியது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு நாள். மார்கழி மாதத்தினுடைய 4வது நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது வீட்டில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வக்ர நிலை. பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான். சப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான். பாக்யஸ்தானத்தில் அதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான் கர்மகாரகர். அவர்தான் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். லாபத்தில் ராகு பகவான் என இந்த நாள் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும்போது, இந்த நாள் கிரக நிலைகள் வைத்து பார்க்கும் பொழுது தெளிவான சிந்தனைகள் இருக்கும். இடம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள் பற்றிய எண்ணங்களோ அல்லது உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் பற்றிய எண்ணங்களோ உங்கள் மனதில் கரை புரண்டு ஓடும். பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் குழந்தைகளுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும்.
களத்திரஸ்தானத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அவரே 2க்கும் 5க்கும் உடையவர். குடும்ப ஸ்தானாதிபதியும் அவரே, பூர்வ புண்ணியாதிபதியும் அவரே. ஆகவே புதன் பகவானுக்கு உண்டான அதி தேவதையான ஸ்ரீமன் நாராயணர் பெருமாளை வழிபடுங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் வரையில் விடாது வழிபட்டு கொண்டே வாருங்கள். அதன் பிறகு கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான சிம்மத்திற்கு வருவார். ராகு பகவான் தசமஸ்தானமான தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாவார். டிரான்சிட் நடக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைய போகிறது. மனநிலைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் அவ்வப்போது ஏற்படும். மனோகாரகனான சந்திர பகவானோடு விரையாதிபதியான செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கிறார். பழைய விஷயங்கள், பாரம்பரியமான செயல்பாடுகளின் மீதான எண்ணங்கள் இருக்கும். உங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த பூர்வீக வீடு பற்றிய எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். யாரிடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். பேச்சினால் சில பிரச்சனைகள் வரும். வீண் விரயங்கள் வரலாம். செய்யக்கூடிய வேலைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வருவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் இருந்த இடர்பாடுகள் படிப்படியாகத்தான் குறையும். குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி பெற இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் மனம் சாந்தம் அடையும், அமைதி அடையும். தூங்கும் பொழுது உங்களுடைய தலைக்கு பின்னால் 1 டம்ளர் நல்ல தூய நீர், குடிநீர் வைத்துவிட்டு பிறகு நீங்கள் தூங்கலாம். அப்படி செய்யும் பொழுது அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய நிலைப்பாடு சீராகும். தேவையற்ற எண்ணங்கள், மனக்குழப்பங்கள் அடங்கும். தூக்கம் நல்ல விதமாக வரும். அந்த தண்ணீரை காலையில் எழுந்தவுடன் கால்படாத இடத்தில் செடியில் ஊற்றி விடுவது நல்லது. அந்த நீரை வேற எதற்கும் பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய தலைக்கு பின்னால் வைக்கக்கூடிய நீரை காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக செடியில் ஊற்றி விடுங்கள். அப்படி தொடர்ந்து செய்து வந்தீர்களே ஆனால் உங்களுடைய மனப்போக்கு சீராகும், குழப்பங்கள் அகலும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களின் மீதான திருப்திகரமற்ற தன்மை இருக்கும். குல தெய்வ வழிபாடு செய்வது அவ்வப்போது நல்லது. நேரம் கிடைக்கும் பொழுது மனதில் தியானித்துக் கொள்ளுங்கள். குல தெய்வத்தை வணங்குங்கள். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் நீங்க விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக ரட்சகனை வழிபட்டால் கிரக ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள், சஞ்சலங்கள் அகலும். மன நிம்மதி பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையினுடைய நிலை புரியும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற நிலை புரிதல் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீர்கள். ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். ஆர்வம் ஏற்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை உண்டாகும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று வழிபடுங்கள். செவ்வாய் பகவான் இப்பொழுது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குழப்பங்கள் சற்று குறையும். மன அமைதி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பினுடைய புரிதல் உண்டாகும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை.
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும், கடகத்திற்கு அவர்தான் அதிபதி. அதே போல லாபத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் வக்கர நிலையில் இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில். இந்த சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்திர பகவான் 2.25 நாளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பார். சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தமிழ் மாத பிறப்பில் மாறுவார். அதே போல சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய ருணரோக சத்ரு பாவகம் என்று சொல்லக்கூடிய 6வது வீட்டில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவானும், சகோதர பாவகத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய துணைவருக்காகவே இருக்கும். ஏதாவது ஒருவித நன்மைகளை செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடு இருப்பீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் விரயஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. மகரத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். உங்களுக்கு சின்ன சின்ன வகையில் செலவுகள் இருக்கும். வீட்டினுடைய தேவைகளுக்காக செய்வீர்கள். பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரும். குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதிகளிடையே புரிதல் அதிகரிக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களின் மூலமாக அனுகூலம் ஏற்படும். தைரியமாக பேசுவீர்கள். எதையும் நறுக்கென்று கேட்கக்கூடிய நிலைப்பாடு உண்டு. கோபமான பேச்சுக்கள் என்பது அல்ல, பேச்சுக்களிலேயே சகல விதங்களில் உண்டு. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அதனுடைய பாவகம் மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். மூத்த அதிகாரிகளோடு இருந்த சில பிரச்சனைகள் தீரும். 11ஆம் இடம் என்பது உயர் பதவி, லாபம், மூத்த சகோதரர். அந்த மூத்த சகோதரத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் துணை இருப்பார்கள். பண பிரச்சனை கட்டுக்குள் வரும். மாணவர்களுக்கு படிப்பு நிலையில் இருந்த மந்தத்தன்மைகள் மாறும். மனோகாரகனான சந்திர பகவான் குடும்ப ஸ்தானத்திலேயே இருப்பதால் கடந்த கால பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. வருங்காலத்தில் சேமிப்புகள் அதிகரிக்கும். பொருள் வரவு நிறைந்த நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் கிட்டும். பண வரவுக்கு உண்டான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்க, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அவை சிறப்பாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டகரமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரீஷ நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பஞ்சமி திதியும் கூட. குருவருள் வேண்டி திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஸ்ரீ பழனி ஆண்டவரை வழிபடுவது நலம். புரிதல் அதிகரிக்கும். ஏற்றம் பிறக்கும். அனுகூலமான நிலை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பேச்சுக்களினால் அனுகூலம் உண்டாகும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும் நாள். மனதில் ஒத்துழைப்பு உண்டாகும். மன அமைப்பு சீராகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மன அமைதி கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக நட்சத்திரத்திற்கு இருக்கிறார்.
மனநிலையில் இருந்த மந்த நிலைகள் அகலும். மாணவர்களுக்கு படிப்பில் அடுத்த படி உயர்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். பண பிரச்சனை கட்டுக்குள் வரும். சேமிப்புகள் இருக்கும். வரவுகள் உண்டு. இந்த நாள் ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். இந்த நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவானும் 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது கடக ராசியில், உச்சம் பெறுவது மகர ராசியில். ஆகவே செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருப்பதால் கடகராசி அன்பர்கள் வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வியாபாரத்தை மாற்றலாமா என்கிற எண்ணங்கள் இருக்கும். அல்லது வேலையை மாற்றம் செய்வது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகலாம். ஒரு சிலருடைய உதவிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். யாருமே இல்லையே என்று வருந்துவீர்கள். ஆனால் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் சிலருடைய உதவிகள் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பேர் ஆனந்தத்தையும் கொடுக்கும். பிள்ளைகளுடைய குணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திருமணத்திற்குண்டான பேச்சுகள் தொடங்கலாமா என்கிற எண்ணங்கள் எழலாம். அல்லது வீடு கட்டுவதற்கான எண்ணங்கள், அது பற்றிய சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகள் மனதில் தெளிவுகள் பிறக்கும். உங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது உங்களுக்கு புரிய வரும். எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள். வரக்கூடிய 25-26 கல்வி ஆண்டில் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். நல்ல ஒரு கல்வி நிலையங்களை நாடி அதில் உங்களுடைய பெயரை பதிவு செய்ய கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். மிகச் சரியாக 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியும் கூட. வாசனை திரவியங்கள், வெளிநாட்டு பொருட்கள், அதே போல விலை உயர்ந்த கண்ணாடி சம்பந்தமான பொருட்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவீர்கள். வாசனை திரவியங்கள் மீது உங்களுடைய மனம் லயிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். பிள்ளைகளிடத்தில் அவர்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு பொறுமை காப்பது நல்லது. ஒரு சில காரியங்கள் நடக்கும் வரையில் நிதானமாக இருந்து கண்காணித்து வருவது அவசியம். தேவையற்ற விஷயங்களுக்காகவும் வெளியே போக வேண்டிய சூழலும், தேவையானவற்றிற்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். தடை தாமதங்களை நிவர்த்தி செய்துதான் நீங்கள் வேலைகளை செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். காரணம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எனும் பாவகத்தில் கேத்து பகவான் இருக்கிறார். கேத்து பகவானால் சில தடைகள் தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தடைகளை நிவர்த்தி செய்துதான் நீங்கள் வேலைகளை கவனிக்க வேண்டிய நிலைக்கு இருப்பீர்கள். உங்கள் செயல்களில் இருக்கக்கூடிய தடைகள் அகல. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வியாழக்கிழமை தினத்தில் குரு காரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பிறரால் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். வேலையில் சில மாற்றங்களை விரும்புவீர்கள். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டாகும். சிலரிடத்தில் பொறுமையை கடைபிடியுங்கள். பொதுவாக மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு செய்யுங்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய என்று அடிக்கடி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த 2 மந்திரத்தையும் உச்சரித்துக் கொண்டே இருந்தார். காக்கும் கடவுளான திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். வேலைகள் முடிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இழுபறியாகவே இருக்கும். பிள்ளைகளிடத்தில் பொறுமை காப்பது நல்லது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை பிரார்த்தனை நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் பகவான். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகமான நெருப்பு ராசி தனுசு ராசி உபய ராசி. 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. விரயத்தில் சந்திர பகவானும் 9ஆம் வீட்டு அதிபதியான பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் உங்களுக்கு விரயத்தில். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பேசக்கூடிய விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை. வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பேசினால் சில பிரச்சனைகள் தான் வரும். அதிலும் விரயத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் இந்த நாள் நீங்கள் மனக்குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். எதையும் சிந்திக்க முடியாது. எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு உள்ளாக நேரிடலாம். ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்கும். பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக்கும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்க வேண்டும். வீடு மனை நிலம் சார்ந்த பொருட்கள். அதையும் தாண்டி வண்டி வாகனத்தின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். நாட்டம் உண்டாக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகள் மேம்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருங்கள். உடல் நலம் பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பது, வீட்டில் வைத்தீஸ்வர அஷ்டகம் எனும் பாடலை கேட்பது, ஸ்ரீ குருவாயூரப்பன் அருளிய நாராயணியம் பாடலை வீட்டில் ஒலிக்க விட்டால் எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்காது. மிருத்யுஞ்சய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். 12வது வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அவரோடு செவ்வாய் பகவானும் வக்ர நிலையில் இருக்கிறார். சில நேரம் மன வருத்தத்தோடு இருந்தாலும் சில நேரம் அவை சரியாகிவிடும். மனதை அமைதிப்படுத்துவதற்கான சில வழிமுறைகளை கையாளுங்கள். சொல் அற சும்மா இரு என்றார் முருகப்பெருமான் அருணகிரிநாதரிடம். ஆக இந்த வார்த்தைகளை அடிக்கடி நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது, அதாவது உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுடைய மன கவலைகள் உடனடியாக குறையும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும்.
அதிலும் செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம். அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தடைகள் நீங்க விநாயகப் பெருமானை வழிபட்டு தொடருங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் தொழில் ரீதியாக சில முதலீடுகள் அதிகரிக்கும். கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பீர்கள். பணம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி மகாலட்சுமி சுக்கிர பகவானை வணங்குவதற்கு ஏற்ற நாள். நண்பர்களுடைய செயல்பாடுகள் ஒத்துழைப்புகளை தரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். மனக்கவலைகள் அகலும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு திறந்தது. புரிதல்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். மனக்கவலைகள் அகலும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எதை தவிர்ப்பது, என்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். விரயஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிர பகவான். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான். கன்னிராசி அன்பர்களே, ராசியினுடைய அமைப்புப்படி இந்த நாள் லாபஸ்தானமான 11வது வீடு மூத்த சகோதர பாவகத்தை சொல்லக்கூடியது. அதில் கடகத்தினுடைய அதிபதியான சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக நடக்கும். அலுவலக வேலைகளில் உங்களுக்கு திருப்தியும் மன மகிழ்ச்சியும், உயர்ந்த ஒரு வருமானம், பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலக வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. வியாபாரம் தொடர்பாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இதனாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். சேமிப்புகளை அதிகப்படுத்த முயற்சி செய்வீர்கள். பணம் வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகளையும் கையாளுவீர்கள். வங்கி கணக்கு தொடர வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரையில் வேலையாட்களுடைய ஆதரவின் மூலமாக, வாடிக்கையாளர்களுடைய வருகையின் முகாந்திரமாக முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வரவு கிடைக்கும். மதிப்பு மரியாதை உயரும். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தைரியம் மிகுதியாகும். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு மனமும் அமைதி பெறும். சகல நன்மைகள் பிறக்கும் நாள். சுகம் நிறைந்ததாக இருக்கும். மனதில் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நுட்பமாக விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நலம் நிறைந்த நாள். மனநலம், உடல் நலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம்.
அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள், மன நிறைவு உண்டாக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுங்கள். வாய்ப்புகள் கைகூடி வரும், மன நிம்மதி இருக்கும், உடல் நலம் ஆரோக்கியமாகவே இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல நிலையில் நன்மையை பெற்றுத்தரும். மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், அலுவலக வேலைகள் திருப்திகரமாக நடக்கும், சுகம் அதிகமாக பெறுவீர்கள். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும், மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானையை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியினுடைய 2வது வீடு குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் புதன் பகவான் விரையாதிபதி சஞ்சாரம் செய்கிறார். இளைய சகோதர பாவகத்தில் சூரிய பகவானும், சுகஸ்தானத்தில் அதிபதியான சுக்கிர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான் வக்ரநிலை, தசமஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், விரயஸ்தானமான 12வது வீடு முக்திஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது பண வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், மகிழ்ச்சி இருக்கும். சந்தோஷமாக உற்சாகமாக இந்த நாளை தொடங்குவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நேர்மைக்கு உகந்த மாதிரியான சில பரிசுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களை பற்றி புகழுவார்கள், பாராட்டுகள் கிடைக்கும், மன அமைதி உண்டாக்கும். குழந்தைகளுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அரசாங்க வேலைகளை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது லாபம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் தகுந்த பலன் உண்டு. அரசாங்க வேலைக்காக எழுதியிருப்பவர்கள், அரசாங்கத்தினுடைய ஆணைக்காக காத்திருப்பவர்கள், அனுமதி பெற்று சில வேலைகள் செய்ய இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றுதான் சொல்ல முடியும். இதுநாள் வரையில் செய்ய முடியாத காரியங்களை திருப்திகரமாக முடிப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யூன்யம் நெருக்கம் காணப்படும். அரசாங்க வேலைகளில் இருக்கக்கூடிய புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். வீடு கட்டுதல் மற்றும் பணவரவு சார்ந்த விஷயங்கள், பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். மன அமைதி கிடைக்கும். குடும்பம் பொருளாதார நிலைகளில் சில நேரம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வருமானம் பற்றிய சின்ன சின்ன விஷயங்கள் மனதில் அரித்துக் கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் கவனமாக இருங்கள். நிச்சயம் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். சிந்தனை போக்கில் குழப்பங்கள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வும் இருக்கலாம். புதிதாக தொழிலை தொடங்கக்கூடியவர்கள், புதிதாக வேலையில் சேர்ந்திருப்பவர்களுக்கு மனதை அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆற்றல் அதிகரிக்க, மன நிறைவு பெற இறை வழிபாடு செய்யுங்கள். பெருமைகள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை தரும். பண நெருக்கடிகள் நீங்கும், வருமானம் கிடைக்கும், சேமிக்கவும் செய்வீர்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களின் மீதான நாட்டம் அதிகமாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கைம்மனுடைய வழிபாடு. உங்களுடைய திட்டங்கள் பெரிய அளவில் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கு மேற்கொள்வீர்கள். சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வழி கிடைக்கும். எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள். லாபகரமாக திரும்புவீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மனக்குழப்பங்கள் அகலம், பெருமை உண்டாக்கும். வியாபாரத்தில் சிந்தித்து இருங்கள். எந்த விஷயங்களிலும் சிக்கிக் கொள்ளாமல் இருங்கள். மனநிலையில் ஒரு விதமான சோர்வுகள் இருக்கும். இந்த நாள் திருப்திகரமான நாளாக அமைந்திட முருகப்பெருமானை ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள். பிரதானமாக கோவிலுக்கு செல்ல பாக்கியம் இருப்பவர்கள் மூவர் சமாதியை வழிபட்டு பிறகு நீங்கள் தூண்டகை விநாயகரை வழிபட்டு பிறகு முருகப்பெருமானை வழிபடுவது உகந்தது. இந்த நாள் முன்னேற்றங்கள் பிறக்க இறை வழிபாடு செய்வது சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது பஞ்சமி திதியும் கூட. குரு பகவானை வழிபடுங்கள். குரு பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி முல்லை பூவினால் அர்ச்சனை செய்து வர சிறப்பான பலன் கிடைக்கும். ராசிக்குண்டான அமைப்பிலேயே புதன் பகவான், தனஸ்தானம் குடும்ப பாவகத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், வீடு மனை வண்டி வாகனத்திற்குண்டான பாவகம் சுக போகத்தில் சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருப்திகரமான நாள், நல்ல நாள். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின்படி வேலைகளை முடிப்பீர்கள். பொருளாதாரத்தில் பண பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். கடனில் இருந்து விடுபடுவீர்கள். உங்களுடைய சுய முயற்சிக்கும் உழைப்புக்கு தகுந்தாற்போல் நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாகவும் இருப்பார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கையாக இருப்பீர்கள். நம்பினார் கைவிடப்படார் என்பது போல இறை நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். சாலையோரங்களில் இருப்பவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். வேலைகளில் புதிய தொடர்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணிகள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருமைக்குரிய நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களின் படி வருமானமும் பெருக்கும். வியாபாரத்தை தலை நிமிரச் செய்வீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கையானவர்களாகவே உங்களோடு இருப்பார்கள். இதனால் வருமானம் பெருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள், நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தர். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நாள் நீங்கள் சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலனை ஏற்படுத்தும். மன அமைதி இருக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். செயல்களில் வேகம் புரிவீர்கள். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் பிறக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். எதையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செய்வதால் லாபமும் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்ற பாதையிலேயே பயணிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம், தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ருண ரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசினுடைய 10வது வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான் விரயத்தில், 10ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் விரயத்தில். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் வீடான கடகத்தில் அதிபதியான சந்திர பகவானை சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடத்தில் மனோகாரகன், மனதை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான் இருக்கும் பட்சத்தில் அந்த நாள் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். எதையும் நேர்மையாக கொண்டு செல்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, எண்ணத்தில் குழப்பமாகவே இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் புது விஷயங்களை மட்டும் செய்யாதீர்கள். எப்பொழுதும் போல நீங்கள் என்னென்ன வேலைகளில் செய்வீர்களோ அதை தொடர்ந்து செய்யலாம். வீடு இடம் பார்ப்பது, புதிய ஒப்பந்தங்கள் செய்வது, பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்வது, இதெல்லாம் கூடாது. குறிப்பாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். பிறருக்கு கடன் கொடுக்காதீர்கள். யாரிடத்திலும் நீங்கள் கடனும் வாங்காதீர்கள். யாரிடத்திலும் அதிகமாக பேச வேண்டாம். வாக்கு கொடுக்காதீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. எதையும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். வியாபாரம் சம்பந்தமாக மக்கள் வரத்து குறைவாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் என்பது கிடைக்காது. வண்டி வாகன பயணங்களில் அலைச்சல்கள் இருக்கும். நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அதிகமாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மட்டுமல்லாது உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களிடத்திலும் கனிவாக பக்குவமாக பேசுதல் நல்லது. மற்றவர்களிடத்தில் அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் கனிவாகத்தான் பேச வேண்டும். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. விவேகமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பில் சில குறைகள் இருக்கும். படிக்கக்கூடிய விஷயங்கள் மனதில் பதியாது. தேவையற்ற விஷயங்கள் தான் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன ஓட்டத்தை கட்டுப்படுத்துங்கள். புத்தியை
சீர்படுத்துங்கள். அறிவுத்திறன் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு உங்களுடைய மனதை செலுத்தாதீர்கள். உடல் நலத்திலும் மன நலத்திலும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் பற்றிய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. குழப்பங்கள் ஏற்படும். மன நிம்மதி என்பது இருக்காது. தேடல்கள் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் வேண்டும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாரை வழிபடுங்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். மனதில் நிம்மதி வேண்டி தியானம் செய்யுங்கள். கிடைத்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மன கட்டுப்பாடு தேவை. சொல்லற சும்மா இரு மனமே என்று அடிக்கடி உச்சரித்து வந்தால் சொல்லும் பொழுது உங்களுடைய மனம் கட்டுப்படும். பிறரிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வருமானத்திற்கு தகுந்தாற் போல் செலவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வியாழக்கிழமை தினம் இறை வழிபாடு உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யும். அதிலும் நந்தியம்பெருமானை வழிபடுங்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத் என்று வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பொறுமை, நிதானமாக இருங்கள். இந்த நாள் தெய்வ பலத்தோடு, தெய்வ அனுகிரகத்தோடு நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாத்தையும் எல்லா நிலைகளிலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற பிரார்த்திக்கிறோம். வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான், குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம், ராசியினுடைய 7வது வீடு களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் அதிபதியான சந்திர பகவான் இருக்கிறார். உங்களுடைய சுகஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி அமைப்பின்படி சூரிய பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி விரயமான 12வது வீட்டில் தனுசில் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் புதன் பகவான் ராசியினுடைய பாக்யஸ்தானாதிபதி லாப அதிபதியாக இருப்பதால் இந்த நாள் உங்களுடைய சூழ்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். சுறுசுறுப்பாக ஒவ்வொரு காரியத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு செய்வீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மன அமைதி உண்டாகும். உங்களை சுற்றி, உங்களுடைய குடும்பத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். பிறருடைய மனநிலைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் அமையும். எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிரபலங்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்கள் நட்பு கிடைக்கும். ஒளிமயமான எதிர்காலம் அமையும். இந்த நாள் உங்களுடைய அலுவலக வேலைகளில் திருப்தி இருக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொள்வீர்கள். பழகி கொண்டு வேலைகளை செய்வீர்கள். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வியாபார வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் அகலும். மந்த தன்மைகள் குறையும். ஒவ்வொரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக நிறைவேற்றுவீர்கள்.
தெய்வீக சக்தி, தெய்வீக அனுகிரகம் கிடைக்க வழிபடுங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உற்சாகம், ஊக்கம் இருக்கும். போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள். தேர்வு சம்பந்தமான போட்டிகள் ஆகட்டும் அல்லது விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், பந்தயங்களிலும் சரி, நிச்சயம் நல்ல பரிசினை பெறுவீர்கள். இது நாள் வரையில் இழுபறியாக இருந்த விஷயங்கள் கூட மிக சீக்கிரமாகவே நடக்கும். மந்தத்தன்மைகள் நீக்கம், கௌரவமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்நோக்கக்கூடிய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சூரிய பகவானுடைய பார்வையானது 7ஆம் பார்வையாக ரிஷப ராசியில் விழுகிறது. குரு பகவானுடைய பார்வையானது உங்களுடைய லாபத்தின் மீது விழுவதால் திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்கும். 5, 7, 9 என்பது குரு பார்வை. உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் ஏற்படும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடலாம். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யம் உண்டாகும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மந்த தன்மை குறையும். உழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நன்மைகள் மிகுதியாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பஞ்சமி திதியும் கூட. சனிக்கிழமை நாளில் எப்பொழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். உங்களுடைய ராசிக்கு வருகிற சனி பெயர்ச்சியானது பாத சனியாக வருவதால் இயலாதவர்களுக்கு உதவி செய்ய சனீஸ்வர பகவான் மனம் குளிர்வார். எதையும் நேர்மையாக, நியாயமாக உழைப்பை அதிகப்படுத்துங்கள். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாகும். எண்ணங்களை வேலைகளாக மாற்றுவீர்கள், செயல்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். பிள்ளைகள் உங்களுடைய செயலுக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவார்கள். அலுவலக வேலைகள், ஊதியர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு மன நிறைவு, சந்தோஷம், ஆனந்தம், உற்சாகம் நிறைந்த நாள். எண்ணியதை உடனுக்குடன் செய்து காட்டுவீர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பிறருடைய உதவிகள் கிடைக்கும் நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் ஈடேறும். வங்கி கணக்கை தொடருவீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பிறருடைய திருப்திகரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மன திருப்தி உண்டாகும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான்,
புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், நன்மைகள் மிகுதியாக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். நலம் நிறைந்த நாள், எண்ணிய வேலைகள் கை கொடுக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கைமனுடைய வழிபாடு நல்லது. புரிதல்கள் ஏற்படும், சூக்ஷமங்களை அறிவீர்கள், வேலையை அதிகப்படுத்துவீர்கள், உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைக்கும், நன்மைகள் பெருமளவு விளையும் நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புத்துணர்ச்சி ஏற்படும், உதவிகள் கிடைக்கும், ஆனந்தமாக மன நிறைவோடு இருப்பீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. குருவே துணை. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். குரு பகவானை வழிபட வழிபட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வருகிற குரு பெயர்ச்சியானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்திற்கு பயணிக்கிறார். வருமானத்தை அதிகப்படுத்துவது சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாளாக செய்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். வருமானம் பெருக்கும். உங்களுடைய தொழில் லாபத்தை நோக்கியே இருக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி ஆதரவு கிடைக்கும். நட்புகள் மேம்படும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. மீன ராசி அன்பர்களே, திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள். கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்பார்கள். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபட சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் உங்களுக்கு திருப்திகரமாக பரிபூரணமாக கிடைக்கும். எந்த ஒரு வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். கடினம் என்பது இருக்காது. பேச்சின் மூலமாக அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைக்கு குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சில வேலைகள் உங்களுக்கு பாடுபட வேண்டியதாக இருக்கும். வண்டி வாகன பயணங்கள் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் திருப்திகரமாக நடக்க உங்களுடைய செயல்கள் திருப்தியாக அமைய வேலையினுடைய நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் முழுமையாக அறிந்து கொள்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு.
இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானத்தை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள். பிறருடைய ஆதரவு சித்திக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு பல நன்மையை கொடுக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரித்துக் கொண்டே இருங்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத் என்று வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும். இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி இறை பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆர்வம் அதிகரிக்கும். வேலைகளை மிக எளிமையாக முடிப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். எதையும் செயல்படுத்த முற்படுவீர்கள். உத்தியோக சூழ்நிலைகள் உங்களுக்கு திருப்திகரத்தை கொடுக்கும். இந்த நாள் சேமங்கள், லாபங்கள், அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக பிறந்த நாள், திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.